இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் ஒரு தரமான 3BHK ஒன்று பார்க்க போகிறோங்க. ஆனால் இந்த வீட்டோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா 2 கார் நிற்கிற பார்க்கிங் ஏரியா, பெரிய லிவிங் ஹாலு, கிச்சன் கம் டைனிங்கு, மாஸ்டர் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் ஜக்கூசியோட ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக ஒரு பெரிய பால்கனி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இந்த வீட்டையும் வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் தான் கட்டியிருக்காங்க. வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலிங்காக ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், வீடு ஃப்ரண்ட் டெலிவிஷனே நல்லா பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. 22.5 50ங்கிற நீலகலத்தில் 2.25 சென்ட்டுக்கு கொஞ்சம் தான் கம்மி. ஸோ அந்த நீலகலத்தில் 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. மொத்தம் இங்கே 2 வீடு இருந்துச்சு. ஒரு வீடு கொடுத்துட்டாங்க, ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் நல்ல டெக்ஸ்சர் டிசைன்ஸோட அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே ஓப்பன் டு ஸ்கையில் வந்து சிஎன்சி லேசிக்கர் டிசைன்ஸு, கார் பார்க்கிங்லேயும் அந்த ஃபால் சீலிங் ஒர்க்கோட இந்த ஃப்ரண்ட் டெலிவிஷன் இருக்கிறது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அமைஞ்சிருக்கு. இது வீட்டுக்கு உண்டான மெயின் கேட்டுங்க. சிஎன்சி லேசிக்கர் டிசைன்ஸோடையும் ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபோல்டபுள் கேட்டு, கார் போகிறதுக்காக ரேம்ப் இருக்குது, நடந்து வர்றதுக்காக ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துடலாம். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 20க்கு 16ங்கிற அளவில் 2 கார் நிறுத்திக்கிற அளவுக்கு பெரிய பார்க்கிங் ஏரியா. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஒயிட் வித் ப்ரௌன் கலர் டிசைன்ஸில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வாலில் சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே ஒரு மேட் ஃபினிஷிங் டைல்ஸு, அதுலேயுமே சென்டரில் வந்து அந்த கோல்டன் பீடிங் டிசைன்ஸை கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பாருங்கள், ஏகப்பட்ட ஸ்பாட் லைட்ஸு, ஃபால் சீலிங் ஒர்க்கும் அட்ராக்டிவாக செஞ்சுருக்காங்க. ஒன் சைடு ஃபுல்லாமே அந்த லோவர் பேனல் டிசைன்ஸும், ஒன் சைடில் வந்து அந்த டைமண்ட் ஷேப் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்டும் இருக்குது. இந்த சைடில் EB மீட்டர் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்டுக்கான ஜலமூலையில் போர்வெல் போட்டிருக்காங்க, வாட்டர் சம்பி கட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி திண்ணை மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. கிரானைட்டில் லே பண்ணியிருக்காங்க. ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி. இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பெரிய டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. தேக்கு மரத்தில் கிளாஷி ஃபினிஷிங்கில் அமைஞ்சிருக்கு. 2 படிக்கு டேர் போகிற மாதிரி கிரானைட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துடலாம். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 16ன்னு அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட லிவிங் ஹாலுங்க. நல்லா அட்ராக்டிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கு, டிவி யூனிட்டு, பூஜா கேபினெட்டு, பெயிண்டிங் ஒர்க்குன்னு நல்லா இந்த லிவிங் ஹாலை வந்து பிரம்மாண்டமாக ஸ்பேஷியஸாக அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் வந்து அக்லிக் ஷீட்டு, அப்புறம் ஸ்ட்ரிப் லைட்ஸு, ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, 2 சீலிங் ஃபேன், அது போக ப்ரொஃபைல் லைட்ஸும் மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து மல்டிமீடியா டிவிட் இருக்குங்க. ப்ரௌன் வித் மார்மேட் டிசைன்ஸ், ஒயிட் கலர் தீம்லாம் கொடுத்து மல்டிமீடியா டிவிட் வந்து லூவர் பேனல் டிசைன்ஸோட பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியான செட்டப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே கிழக்கு பார்த்த மாதிரி இங்கே வந்து ஒரு பூஜா கேபினெட் இருக்குது. இந்த இடத்துல ஹாலோட வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு உட்டன் விண்டோ ஒன்று மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. மொத்தம் 2 உட்டன் விண்டோஸ் இருக்குது லிவிங் ஹாலில். இப்போ நம்ம லிவிங் ஹாலிலேருந்து கிச்சன் கம் டைனிங் போகிறோம். கிச்சன் கம் டைனிங் போகிற என்ட்ரன்ஸ்லேயும் இங்கே ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க, உட்டன் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கிச்சன் கம் டைனிங் ரீச் ஆனோடனே இந்த கிச்சன் கம் டைனிங்கோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா 8க்கு 16ங்கிறவங்கள மொத்தமாக அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் என்ட்ரு ஆன உடனே டைனிங் தான். இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின், ஒரு யூனிக்கான பேட்டர்னில் ஒரு ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. வெளிச்சத்துக்காக UPVC விண்டோஸ் இருக்குது. கவுண்டர் டாப் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ஹேண்டில்ஸ் வந்து பிளாக் கலர் தீமில் கொடுத்துருக்கிறது அட்ராக்டிவாக இருக்குது. கட்லரி யூனிட்டு, ஆயில் ப்ளோ ட்ரே, அதுக்கப்புறம் வால் யூனிட்டு, இந்த இடத்துல பின்னாடியும் ஸ்டோரேஜுக்கு உண்டான இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. 2வது லெவலில் எல் ஷேப்பில் இருக்கிற அந்த RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப்ட் யூனிட்டும் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆத்தங்குடி டைல்ஸ் பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய வெர்டிஃபை டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. கிச்சன்லேயும் வெளிச்சத்துக்காக விண்டோஸ் இருக்குது. அக்னி மூலையில் இருக்குது கிச்சன். இந்த இடத்துல நம்ம கேஸ் எல்லாம் வெளியில் வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பைப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் பார்த்துடலாம். லிவிங் ஹால்லேருந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த பெட்ரூமுக்கு. இந்த பெட்ரூமோட டோரை சுற்றியுமே இந்த மாதிரி உட்டன் ஃப்ரேம் ஒர்க் செஞ்சுருக்காங்க. டோருமே ஒரு ஸ்ட்ராங்கான உட்டன் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீட்டோட ஃபஸ்ட்டு கிட்ஸ் பெட்ரூம். 10க்கு 10ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஸ்ட்ரிப் லைட்டு, சீலிங் ஃபேனு இதெல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வால் ரூஃப் கபோர்டு, இப்போ விண்டோ சீட்ரு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப்ட் யூனிட் செஞ்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கிட்ஸ் பெட்ரூமுக்கும் கன்னி மூலையில் இருக்குது இந்த கிட்ஸ் பெட்ரூம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோரேஜ் யூனிட்டும் செஞ்சு வச்சுட்டாங்க.
இது வந்து கிட்ஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். டோர் எல்லாமே வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 4 அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இருக்குது. டவல் ராடு, அப்புறம் கீசருக்கான ப்ரொவிஷன்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே சீலிங் வரைக்கும் மேட் ஃபினிஷிங் டைல்ஸு, ஷவர் யூனிட்டு, இது எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி ரெடியாகவே இருக்குது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. அங்கே ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைஸ்க்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி ஆத்தங்குடி டைல்ஸ் பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய டைல்ஸ் வந்து ஒரு யூனிக்கான டிசைன்ஸில் டைல்ஸ் வெளியே பண்ணியிருக்காங்க ரைஸ்க்கு ஃபுல்லாமே. அப்புறம் இந்த ஸ்கிட்டிங் டைல்ஸ்க்கு மேலேயும் ப்ரொஃபைல் லைட்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த சைட் வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் டிசைன்ஸ் வந்து அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் விண்டோஸ் 2 மாட்டி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே வந்து பேசேஜ் இருக்குது. ஸோ எல்லா ரூம்ஸ்க்கு போகிற மாதிரி இங்கே ஒரு பேசேஜ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 11க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் ஒன் சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் டிசைன்ஸு, வால்ரூஃப் கபோர்டு, விண்டோ சீட்ரு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, லேஃப்ட் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கும் அந்த பெட்ரூமில் பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃபேன் முதற்கொண்டு எல்லாமே மாட்டி வச்சுட்டாங்க. உட்டன் கார்ட் போட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு வால் மவுண்ட் டிவி நெட் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டடி டேபிள் யூனிட் பண்ணியிருக்காங்க. மேலே புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ரேக்கும் செஞ்சுருக்காங்க. இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்டு பாத்ரூம் இதுதான். நல்லாவே ஸ்பேஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. 8க்கு 6 அளவுலாம் வந்துருக்கு. இந்த இடத்துல வந்து ஜக்கூசி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சீலிங்கும் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து வெட் ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் ஷவர் யூனிட்டு, அது போக வென்டிலேட்டரு, டவல் ராடு, இந்த இடத்துல வந்து ட்ரை ஏரியா மாதிரி கொடுத்து இங்கே வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசட் மாட்டியிருக்காங்க. ஹேண்ட் வாஷ் மிஷின் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கடைசியாக இருக்கக்கூடிய பெட்ரூம் வந்து 3rd மாஸ்டர் பெட்ரூம் தான். இது வீட்டோட 3rd மாஸ்டர் பெட்ரூம். இது 10க்கு 16 அமைஞ்சிருக்கு. இங்கே லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டு, வெளிச்சத்துக்காக 2 யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. ஒரு ஹேங்கிங் லைட்டும் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு உண்டான அட்டாச்டு பாத்ரூம் 6க்கு 6 அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த கார்னரில் வெட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் ட்ரை ஏரியா கொடுத்துருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு வால்லேயே சிவில் ஒர்க் செஞ்சுருக்காங்க. டவல் ராடு, கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ், ஷவர் யூனிட் எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்குது. அடுத்தது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பால்கனி, கார் பார்க்கிங்கில் பார்த்தோம்னா சேம் அதே சைஸில் இங்கே ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. 20க்கு 16 அளவில் கவர்ட் பால்கனி ஏரியா வந்துருக்கு. இந்த இடத்துல வந்து ஓடிஎஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. சிஎன்சி லேசர் டிசைன்ஸோட டஃபன் கிளாஸ் கொடுத்து ஓடிஎஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஊஞ்சல்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஊக்கு இருக்குது. ஸோ ஸ்பாட்லைட்ஸ் நிறையா மாட்டியிருக்காங்க. இந்த சைடில் ஆல் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் அந்த பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். ஸோ வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. டெரஸ் போகிறதுக்கு இந்த பால்கனியிலேருந்தே போகிற மாதிரி இங்கே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. கவர்டு டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் தான் லே பண்ணியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ் ஸ்டீலில் இருக்குது. ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம டெரஸ் போகிற இந்த ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே இது வந்து டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய மெட்டல் டோருங்க. நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் டோரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறோம். இங்கேயும் நம்ம போர்ட்டிகோவில் பார்த்த மாதிரி திண்ணை மாதிரியான ஒரு அமைப்பு ரெடி பண்ணியிருக்காங்க. சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. ஈவினிங் டைமில் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பால்கனியில் பார்த்தா அந்த ஓடிஎஸ்ங்க. ஹெட்ரூம் இங்கே கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. சின்னதாக ஒரு ஸ்டூல் போட்டு நம்ம உட்காந்தே துணி துவைச்சிக்கலாம். அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் தான் இது. இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் பஸ்ஸு போகுது. ஸோ அதுதான் ஐடி பார்க் பக்கத்துலேயே தான் இந்த வீடும் அமைஞ்சிருக்குங்க. பக்கத்தில் ஒரு வீடு கொடுத்துட்டாங்க, ஒரு வீடு தான் இருக்குது. இப்போ நம்ம ப்ரைஸ் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் இந்த வீட்டிலேருந்து போயிடலாம். இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1,05,00,000 சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்பேன். அதுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள்.